2025 பல படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும், இந்த படத்த போய் பார்த்ததுக்கு பேசாம அந்த ரூ. 200க்கு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு தூங்கியிருக்கலாம்டா அப்படின்லாம் சில படங்கள் தோணும்ல. ஸோ அந்த படங்களோட லிஸ்ட்டை தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். கண்டிப்பா அந்த படத்தோட லிஸ்ட்டு ஒண்ணு கேட்கும்போது உங்களுக்கே தோணும், எனக்கே அழுகை வருது ப்ரோ, இந்த படத்துக்குலாம் போய் இவ்வளோ அமௌண்ட்டை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்லாம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தோணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கெல்லாம் தோணுச்சு. ஏன்னா இது ரூ. 200 செலவு பண்ணி இந்த படத்தை பார்த்ததுக்கு இந்த ரூ. 200 கிழிச்சு கூட கீழே போட்டுக்கலாம்டா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் தோண வச்ச படங்களுடைய லிஸ்ட்டு ஒரு 10 இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல் படம் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோங்க. இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான படமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஒரு கதை, அந்த கதைக்குள்ள இன்னொரு கதை, இன்ட்ரோலுக்கு அப்புறம் வேற ஒரு கதை, அதுக்கு முன்னாடி வேற ஒரு கதைன்னு கதைக்குள்ள கதைன்னு ஒரு மாதிரி போயிட்டே இருந்துச்சு. மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே சத்தியமாக அந்த படத்தை நீங்கள் தேட்டரில் உட்காந்து பார்த்துருக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு கேவலமாக வந்து எடுத்து வச்சிருந்தாரு. ஸோ கார்த்திக் சுப்புராஜனுடைய படங்கள் ஓரளவுக்காவது இந்த ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆனது கார்த்திக் சுப்புராஜனுடைய இந்த ரெட்ரோ படம் தான். ஸோ இந்த படமாவது நம்ம சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த படமும் வந்து மொக்கையாகி போச்சு. இந்த படத்தை காப்பாற்றினது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாடல்களும் இசையும் மட்டும்தான். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டெல்லாம் வந்து ஓரளவு ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சாங்கை பார்க்குறதுக்காண்டி தான் மக்கள் வந்து தேட்டருக்கு போனாங்க அப்படின்றது தான் உண்மை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படத்திலேயே மட்டமான படம், மொக்க படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெட்ரோ படம் தான். அடுத்ததாக ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப்ங்க. இந்த படமும் அதே மாதிரி 3 மணி நேரம் மரணடி கொடுத்த ஒரு படங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருந்தானுங்க. இந்த மாதிரி மணிரத்னம் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் இணைகிறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கமல்ஹாசன் வந்து ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்னா அதோடைய ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு தரமாக இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பில்டப்லாம் கொடுத்தாங்க. இதில் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து கமல் வந்து ரொம்ப நாளாக படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தாரு. பட் அவரால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து மணிரத்னம் அவர்கள் வாங்கி அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துருந்தாங்க. ஆனால் படம் பார்க்கும் தான் தெரிஞ்சிச்சு, இது ரொம்பவுமே பழசான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரிடா, இந்த ஸ்டோரிக்கு எதுக்குடா இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. படத்தில் எந்த சீனுமே வந்து ஒரு டாப் நாச்சாக இருந்துச்சுப்பா, இதை ரிப்பீட் மோடில் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கூட இருந்திருக்காது. நீங்கள் இன்ட்ரோலுக்கு மேலெலாம் அந்த படத்தை நீங்கள் உட்காந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 2025க்கான மிக தைரியசாலியான அவார்டு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தான் கொடுப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான சம்பவமாக வந்து மணிரத்னம் அவர்கள் பண்ணியிருந்தார். இது ஏன்டா எடுத்தானுங்கன்னு இப்போ வரைக்குமே வந்து தெரியல. ஒரு நாடகம் மாதிரியான ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருந்தாரு. ஸோ மணிரத்னம் அவர்களுக்குன்னு ஒரு பேர் இருந்துச்சு. அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு நேம் இருக்குது, மலையாள ஆக்டர் ஜியோ ஜார்ஜ் அவர்களுக்கும் ஒரு நேம் இருக்குது. இது எல்லாத்தையுமே மொத்தமாக கெடுத்த ஒரு படம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக் லைஃப் தான். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்க நேரமில்லை. ஆல்ரெடி ஜெயம் ரவியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய வந்து இறைவன் சைரன் சொல்லிட்டு நிறையா ஃப்ளாப் கொடுத்து சரி இந்த படமாக நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தை வந்து நடித்தாப்புல. பட் இந்த படம் டோட்டலாகவே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் ஒரு 20 நிமிஷத்தை தவிர இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கவே முடியாது. இந்த படத்தினுடைய டேரக்டர் யார் தெரியுமா? அவன் துணை முதல்வர் அவர்களுடைய மனைவி கிருத்தியா உதயநிதி தான். ஸோ அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது, அதனால் படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க போல். 30 கோடி ரூபாய்க்கு இந்த படம் எடுத்தாங்க. ஆனால் அந்த படம் வெறும் 9 கோடி தான் வந்து கலெக்ஷன் ஆச்சு. ஸோ நித்யா மேனன் அவர்களுக்கு தமிழில் நிறைய படம் ஹிட் ஆகிட்டே வந்துச்சு. இந்த படம் வந்ததுலேருந்து அப்படியே வந்து அமைகிருச்சு. ஸோ இந்த படம் எடுத்ததுக்கு பேசாமல் அந்த 30 கோடிக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்களே அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்பவுமே வந்து பிரயோஜனமாக இருந்திருக்கும். அடுத்த நாளாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நேசிப்பாயா அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முரளி அவர்களுடைய பையனான ஆகாஷ் முரளியும் சங்கர் அவர்களுடைய மகள் வந்து அதிதி சங்கரும் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் தான் அந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. விஷ்ணுவர்தன்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய டேரக்டர், பில்லா அப்படின்ற மாதிரியான ஒரு படத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரியான ஒரு படம்லாம் நீ வந்து எடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் பார்த்த பிறகு யார் டேரக்டர்னு நீங்கள் தேடி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் விஷ்ணுவர்தன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு டேரக்டராக இப்படி ஒரு படத்தை எடுத்தாப்புல அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த படம்லாம் எடுக்கிறதுக்கு சும்மாவே இருந்துடலாம். அடுத்த 5ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் பாலா அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த வணங்கான் படம். இந்த படம் வந்து பொங்கல் ரிலீஸுக்கு அதிகப்படியான எதிர்பார்ப்போட வந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த படத்தினுடைய டீசரே ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் சிலையும் ஒரு சைடு விநாயகர் சிலையும் தூக்கிட்டு வந்து ஒரு கிணத்துலேருந்து வெளியில் வர மாதிரியான ஒரு அவுட்புட்டில் வந்து வந்தாப்புல. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே படத்தில் தலைமை ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறான்டா, என்னென்னமோ செய்ய போகிறான்டா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க. பட் படம் போய் பார்த்தவர் தான் தெரியுது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பிதாமகன் மாதிரியே வந்து ஒரு ரக்கடான ஒரு கதாநாயகனும் அதில் வர லைலா மாதிரியே இதுலேயும் வந்து கிறுக்குத்தனம் பண்ணக்கூடிய ஒரு கதாநாயகியை வச்சு அந்த அங்கங்கே ஓட்டி கிளைமேக்ஸில் வந்து யாரையாவது வந்து சாக வச்சிடலாம், கண்டிப்பாக
சென்டிமெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிடும் அப்படின்னு நினச்சி ஏதோ ட்ரை பண்ணாப்புல. ஆனால் அது ட்ரை பண்ணது எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல. படம் டோட்டலாகவே வந்து எதை நோக்கி போகுது எப்படி போகுதுன்னு எதுவுமே தெரியல. அந்த கிளைமேக்ஸில் வந்து அவங்க இறந்துருவாங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்பி இந்த படம் வந்து எடுத்திருந்தாங்க. டோட்டலாக 22 கோடி ரூபாய்க்கு இந்த படம் வந்து எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் வெறும் 15 கோடி ரூபா தான் அந்த படத்தை வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு. சரி, கலெக்ஷன் என்கிட்ட வருது போகுது அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம படம் போய் உட்காந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு அது ஒர்த்தபுளாக இருக்கணும்ல. ஸோ இந்த படம் டோட்டலாக வந்து டிசப்பாயின்மெண்ட்டு. இந்த படம் பார்க்குறதுக்கு நீ சும்மாவே இருந்தாங்க. அடுத்த 6வதாக வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய கேரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படம். அவருமே இந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாப்புல. எதுக்கே தேவையில்லாத வேலை, நீ பாட்டுக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கிட்டு மியூசிக் போட்டுகிட்டே போயிருக்கலாமே, இந்த மாதிரி வேலைலாம் ஏன் பண்ண அப்படின்னு கேட்கணும் போல தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை எடுத்து இந்த படம் ஒரு 8 கோடி ரூபா கூட இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணலங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா பெரிய விஷயம். இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ், ஸ்டேஜிங்கு, இந்த மாதிரி பாடல் அது இதுன்னு ஓரளவு கூட ஒர்க் அவுட் ஆகிருந்தா கூட இந்த படம் வந்து கொஞ்சமாவது பெட்டராக வந்திருக்கும். இதில் எதுவுமே இருக்காது. செகண்ட் ஹாஃப்லாம் திரைக்கதைன்னா என்னப்பா நீங்கள் யாரும் சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்ற லெவலுக்கு தான் அந்த படத்துடைய திரைக்கதையெல்லாம் இருந்திருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மொக்க படத்தில் அந்த ரெட்ரோக்கு அப்புறம் என் மனசை ரொம்ப பாதித்த படம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிங்ஸ்டன் படம் தான். அடுத்த 7வதாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல், பிரேமானந்த் அவர்களுடைய டைரக்ஷன்லாம் வந்த படம். 25 கோடி ரூபாய் எடுத்த அந்த படம் வெறும் 12 கோடி தான் அந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மொக்க படமாக தான் இருக்க போகுது. இவங்க வழக்கம் போல் வந்து இந்த பேயெல்லாம் வச்சுட்டு ஏதோ ஒன்று தனியாக வந்து கிரியேட் பண்ண போகிறானுங்க, காமெடி கீமெடின்னு வச்சு ஏதோ பண்ண போகிறானுங்க. ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போகுதுன்னு நினச்சிக்கிட்டே இந்த படத்துக்கு போனேன். அப்படி நான் என்னென்னு நினச்சனோ அது ஃபுல்லாகவே வந்து அப்படியே இருந்துச்சு. படத்தில் ஒரு இடத்துல கூட நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி படம் பார்த்தோம்ல இந்த டிடி ஃபஸ்ட்டு பாட்டு, ஸோ அதே மாதிரியே தான் இதையும் எடுத்து வச்சுருப்பானுங்க. ஏன்னா அதில் பண்ண காமெடியை திரும்ப இதுலேயும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆள் தான் வேறு வேறு போட்டுருக்கீங்க போலன்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மொக்கையான படம். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் ஏன் சொல்கிறேன்னு புரியும். ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா போர் அடிக்குது, ஏதாவது ஒரு படத்தில் ஒரு மாதிரி கடுப்பான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பிபி ஆகி யாராவது பக்கத்தில் இருக்கிற அடிக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு கோவம் வர ஆரம்பிச்சு. அடுத்த 8வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஷ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியும் ருக்மணி வசந்தும் நடித்த படம். இந்த ருக்மணி வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சப்தஸ்வரங்கள் ஏபிலெலாம் நடித்தவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா படத்தெல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஏஷ் படத்தில் வந்து நடித்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேருக்கு தெரியாது. அது என்னவோ தெரியல. விஜய் சேதுபதி சோலவா நடித்தாலே படம் ஓட மட்டும் தான் தெரியல. கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கு எடுத்த படத்தை ஒரு 8 கோடி தான் வந்து இந்த படமே வந்து கலெக்ஷன் ஆச்சு. இது மட்டும் கிடையாதுங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய அந்த யோகி பாபுனுடைய காமெடி வந்து 2-3 இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆயிரும். விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வந்து ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். இது ரெண்டை தவிர இந்த படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு விஷயமே இருக்காது. ஸோ இப்படி ஒரு தரமான படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே வருடம் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்படி படம் இருக்கான்னு நிறைய பேர் டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள். இந்த படத்தினுடைய போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். முடிஞ்சால் அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு என்ன மாதிரியே நீங்களும் தலையை பிடிச்சிட்டு ஓடுங்க. அடுத்த 9வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காவியம் இந்த படம். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிங்கி ராஜா 2. விமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் ஒன்று நடிச்சாருங்க. விலங்கு வெப்சீரிஸ் நல்லாவே இருந்துச்சு. அதேமாதிரி போகும் இடம் வெகு தூரம்லே அப்படின்ற மாதிரி ஒரு படம் நடிச்சார். ரொம்பவுமே ஒரு அண்டர் ரேட்டடான படம், ரொம்பவுமே நல்லாவும் இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேசிங்கி ராஜா 2 சரி ஓகேப்பா எளிலே வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் இந்த மாதிரி வெள்ளக்கார தூரம் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தாரு. ஸோ அவருக்கு தெரியாதா காமெடியில் நுறுக்கி விட்ருவாப்ல அப்படின்னு நினச்சி உட்காந்தா 18 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்த படம் வெறும் 3 கோடி தான் கலெக்ஷன் பண்ணிச்சு. ஏன் அப்படின்னா இந்த படத்தில் காமெடி அப்படின்னு ஒரு இடத்துல கூட இருக்காது. இந்த படம் காமெடி படம் அப்படின்னு போட்டு விட்டுட்டு ஆடியன்ஸ் அப்போ உள்ள உட்கார வச்சுட்டு எங்க சிரிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல கூட சிரிப்பு போடாது. நீ சிரிச்சவனுக்கு நான் வந்து பிரைஸ் தரேன்டா அப்படின்ற மாதிரி கூட அறிவிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒப்புக்கு கூட காமெடியும் கதையும் எங்கேயுமே இருக்காது. இந்த படம் எடுத்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். எலினுடைய பேரும் விமலுடைய பேரும் கெட்டது தான் மிச்சம். அடுத்த 10வதாக வந்து பார்த்தீங்கன்னா கும்கி 2. ஆல்ரெடி கும்கி அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். ஓகே ஒரு அருமையாக வந்து எடுத்திருந்தாருப்பா பிரபு சாலமன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளாப் கொடுத்துட்டாங்க. சரி கும்கி 2 எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜானரில் கும்கி 2ன்னு ஒன்று எடுத்தாங்க. 18 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்தானுங்க. இந்த படம் வெறும் 2 கோடி ரூபாங்க. எவ்வளோ வெறும் 2 கோடி தான் அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மொக்கையான ஸ்க்ரீன் பிளே சொன்னதவே சொல்கிறது. அப்புறம் படங்கள் இதுக்கு முன்னாடி வந்த சீன்ஸவே வந்து வேற ஆளை வச்சு எடுத்தா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியே வந்து எடுத்து வச்சிருந்தாப்புல. இந்த படம் டோட்டலாக வந்து ஒரு டிசாஸ்டர் ஆகிடுச்சு. மொத்தமாக இந்த 10 படங்களில் எனக்கு ரொம்பவுமே மனதளவில் பாதித்த படங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெட்ரோ,
இன்னொன்று தக் லைஃப், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிங்கி ராஜா 2. இந்த 3 படம் தாங்க ரொம்பவுமே வந்து எதிர்பார்த்து போய் உள்ளே உட்காந்து டோட்டலாக மரணடி வாங்கிட்டு வந்த படம். ஸோ உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு படம் மரணடி ப்ரோ என்னால் தியேட்டரில் உட்காரவே முடியல ப்ரோ, எந்திரிச்சு ஓடியான்ட்ட ப்ரோ அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த படத்தை நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒன்று சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பெரிய சேனலாக இல்லைங்க, சின்ன சேனல் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபும் உங்களுடைய ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம மென்மேலும் வளர முடியும். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.